சென்னை, வியாசர்பாடி, மல்லி, அவன் ஃபோன் நம்பர். இது போதும்டா சார். ரைட்டில் 6 கிலோமீட்ரு, லெஃப்டில் 4 கிலோமீட்ரு, சுற்றி வியாசர்பாடி தான். வியாசர்பாடியில் எங்கே போனோம்? பிடிச்சி கொடுத்தேன். அதுக்கு வேலை காட்டுறீங்க பாத்தீங்களா? உங்களை கழுத்தை அமைச்சு கொல்ல மட்டும் பாருங்கடா. கலவாணி பயலுங்களா. வணக்கம். வணக்கம். டேய் தம்பி, சார் கிழவனு கேளுங்க. டேய் கடமை வந்து போலீஸ்காரங்கிட்ட கலவாணி போயிட்டு மாட்டிக்கிட்டு கடையை நடத்த விட்றாங்க. டெய்லி 7 குட்டி இருக்காங்களே. இட்லி மதுரை வாசம் கொல்லுதுண்ணே. எங்கள் அப்பா கிட்ட அன்றைக்கே சொன்னேன், இங்கே கடை வேணாம், முதல்ல வச்சுக்கலாம்ட்டு. இங்கே ரவுடி பசங்க கடையை சின்னவனமாக ஆக்கியிருக்காங்க. இல்லைண்ணே, இங்கே மல்லின்னு ஒரு அது அவ கொலைகாரனாச்சே. ஆமாம், உன் இந்த ஏரியாவில் பார்த்தது இல்லையே. நீ யாரு? ஐயா கவுனி. ஐயா, அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் கிஷோரியா. ஓவர். கிஷோர் எங்க இருக்கீங்க? இமிடியேட்டா லைனுக்கு வாங்க. கிஷோர் இமிடியேட்டா லைனுக்கு வாங்க. என்னடா? ஒன்றும் இல்லை. டோ பாக்கிற ஏரியா வச்சிருக்கீங்க. எஃப்எம் கேக்குறீங்க. லைனுக்கு வாங்க. லைனில் இருக்க சார், சொல்லுங்கள். உங்க ஸ்டேஷன்ல இருந்து யாரும் ஜோன்ஸ் ரோட் ரவுண்ட்ஸ் போக கூடாது. ஏசி ஹவுஸ் வாங்க. ஓகே சார், நாங்கள் தான் வந்துட்டு இருக்கேன். பாத்துக்கியா, ஜோன்ஸ் ரோட் சரௌண்டிங்ல ஒரு போலீஸ் இருக்க கூடாது. காப்பி தட் சார். வேலை செய்ய விடாமல் தடுக்கிறானுங்கய்யா. அங்கே யாரை எவன் என்ன பண்ண போறானே தெரியலையா சார். டிபார்ட்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணுது. அசோக் மித்ர மேட்ரு மல்லி தான் இறங்கி செஞ்சிட்டு இருக்கான். அந்த மல்லி அசோக் மித்ரம் கூட இருக்கன்னு ரொம்ப ஆடுறான். மாட்டட்டும். அவன் கையை காலை ஒட்டச்சவன் மேல இருக்க வெறிய தீக்கிறையா. நாங்கள் வரல. அசோக் மித்ர குத்துற நாங்கள் இல்லைடா. பழைய பகலாக காட்டாதரா. படம் எனக்கு தான் பிரச்சனை. நான் எப்படி அசோக் மித்ர செய்வேன்? சார் சார் வா. ஜோன்ஸ் ரோட்னா கிளியர் தானே. டியூட்டி பண்ணி போறவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. ஐயா, ஆல் போலீஸ் ஸ்டேஷன்ல அசம்பிள் ஆயிட்டாயா. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ மட்டும் ஏசி ஆஃபீஸ் போயிருக்காங்க ஐயா. யாருக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன போட சொல்லி ஒன்னு அமிச்சிருந்தா போட்டு போயிட்டே இருப்ப. எனக்கு இதான் நடந்திருக்கும். நம்மளாம் ரவுடி பசங்க மல்லி. நம்மளுக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? வரலன்னு சொல்லி தனியா போய் செட்டில் ஆயிட்டல. இல்ல எங்க உயிர் போயிடும் போல இருக்குடா. சொல்லி தொலை. டேய் இரு. சார், டேய், அவன் ஏதாவது சொன்னானா? சொல்ல சார். அவன் உங்க மேட்டரை வச்சு அவனோட பழைய பையெல்லாம் தீர்த்துட்டான் சார். அன்னைக்கு உங்களை கோர்ட்ல குத்துனவன் யாருன்னு அவனுக்கு நல்லா தெரியும் சார். ஒருவேளை நீங்களே வந்து கேட்டா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அவன் செத்துற போறான். ஒரே ஒரு பேர், அத சொன்னா போதும். எங்க இருக்கீங்க? ஜோன்ஸ் ரோடு 5 லைட் சார். 8 தெரு ஒரே மாதிரி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பசங்களை அங்க நிக்க வைக்கிற சார். அவனுக்கு கூட்டு வந்துருவானுங்க. 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே சார், ஓகே சார். டேய், அவனை விடுங்கடா. அவன் எந்திச்சு வெட்டவா போறான். டேய், வண்டி எடுத்து கிளம்புடா சீக்கிரம். இந்த வண்டி வேற ஸ்டார்ட் ஆகுதுப்பா. தள்ளுங்கப்பா. 5 லைட்ல போயிடுங்க. ஆளுக்கு ஒரு தெருல நில்லுங்க. என்ன? போங்கடா, சீக்கிரம் போங்கடா. போங்கடா.
நினைக்கிறேன். ஸோ நான் மல்லியை பார்த்துட்டேன். இப்போ நான் முன்னாடி போய் நிற்க போகிறேன். அவன் என்னை குத்தலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடந்தாலும் என் தங்கச்சி சொல்கிற தேங்க்ஸ் அவனுக்கு போய் சேரணும். ஏய் யாரா நீ இங்கெல்லாம் வரக்கூடாது போ. மல்லி? மல்லியா? டேய் கேக்குறேன்ல. மல்லி? மல்லிதான். நீ யாரா? மல்லி? மல்லி? ஏய்! என்ன கொல்ல வரேன்னு சொன்னியா? மல்லி! ஏய் யோ! ஏய் என் தங்கச்சி கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? ஏய் சொல்லியா? மல்லி! ஏய்! ஏய்! உன்னோட பிளட்டோட வேல்யூ என்ன தெரியுமாடா? போறது தானே என் தங்கச்சி உடம்புல ஓடுது. ஏய் மல்லி! ஏய் எழுந்துடா. யாரா நீ? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? நம்மளுக்கு திறமை எப்படிரா? இந்த மூஞ்ச பார்த்ததே இல்லை. ஒருவேளை அசோக் சார் தேடுறாள் என்ன இருப்பானோ? ஆமா 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 ஆமா. நாங்க யாரும் பார்த்ததே இல்லை அவனை. ஆனா ஒண்ணு சார், கரெக்டா ஜவால தான் சார் அடிக்கிறான். சிஸ்டர்! ஏய் எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? சிஸ்டர்! டாக்டர் எங்க? டாக்டர் எங்கயா? டாக்டர் வரப்பா, டாக்டர். இருப்பா. டாக்டர், டாக்டர். ஆக்சிடென்ட் டாக்டர். உள்ள வெட்டா இருக்கப்பா. இதை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையே. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் தலைவலி கேஸ். டாக்டர் நான் சொல்றது கேளுங்க டாக்டர், அதுக்கெல்லாம் டைம் இருக்காது டாக்டர். டாக்டர் கூட்டிட்டு வந்ததே போலீஸ் தான் டாக்டர். சரி சார். சிஸ்டர் ரெடி பண்ணுங்க. அன்னைக்கு உன்னை கோர்ட்டில் குத்தினவன் தான் இன்னைக்கு வந்திருப்பானோ? யோசி, நீ என்னை கொல்ல ஆள் அனுப்புற. அப்போ அந்த பிளான் மிஸ் ஆகி அவன் என்கிட்டயே மாட்டிக்கிறான். நீ அங்கே வந்தன்னா என்ன பண்ணுவ? அவன் என்னை காட்டி கொடுத்து உண்மையை சொல்கிறதுக்குள்ள நான் அவனை கொன்றுவேன். அப்போ வந்தவன் மல்லியை ஏன் கொல்லாமல் காப்பாற்றணும்? வந்தவனுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை கொல்ல வந்தவன் வேற எங்கேயும் ஒழிஞ்சிட்ருக்கான். ஆனால் எப்பவும் ஒரு விளையாட்டில் எதிரெதிர ஆட்டக்காரனை விட வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறவன் அந்த ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டான்னா கேமை சீக்கிரமாக முடிச்சிருவான். இப்போ வந்தவன் யாராக இருந்தாலும் அவனும் எனக்கு வேணும். மல்லி நேரம் இங்கே அட்மிட் ஆகிருக்காங்களா? தம்பி டீ சாப்பிட்றியாப்பா? வேணாம் பாட்டி. அது யார்ப்பா? ஃப்ரெண்டு பாட்டி.
என் வீட்டுக்காரரு போன வாரம் காவால மாட்டி மூச்சு முட்டி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். இந்த ஒரு வாரமா நான் இங்கே தான் இருக்கிறேன். நானும் பார்க்குறேன், துள்ள துடிக்க தூக்கி தோளில் ஓட்டு வர்றவங்க எல்லாத்துட்டையும் நான் கேட்குறேன் அது யாருப்பான்னு. அவனுங்க என் ஃப்ரெண்டு சிநேகிதன்னு சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டு தான் முதல்ல வர்றானுங்க. அதுக்கப்புறம்தான் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்பன் ஆத்தான்னு எல்லாரும் வராங்க. அப்படி என்னதான் இருக்கோ இந்த ஃப்ரெண்டில். இந்த காலத்து பசங்க கொடுத்து வச்சவனுங்க. சார் பேஷண்ட் நேம் என்ன? இளங்கோவன். அப்புறம் பேஷண்ட்டுக்கு 5 யூனிட் பிளட் தேவைப்படும். 1 or 2னா ஓகே, 5 யூனிட் கிடையாது கஷ்டம். ஸோ சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதில் மெசேஜ் பாஸ் பண்ணுங்க, கிடச்சிடும். ஓ பாஸ். ஓகே டாக்டர். என்னடா ஹாஸ்பிட்டல் காலியாக இருக்கு? நான் தாண்டா யாரையும் அனுப்புனா. ஏய் பாத்துப்படா. ஏய் என்ன பாக்குற? இங்கே அட்மிட் ஆயிருவேன். மல்லி தூக்கி போடுது. யாரா இருக்கும்? நான் மல்லினா? ஆமாம்பா மல்லிதாம்பா. புடி இவனை புடுடா. ஏய் வா வேல வா. இருப்பா எதையா பா? எனக்கு என்ன மூஞ்ச வச்சிரு. சொல்றா. எனக்கு தெரியாதுப்பா. ஏய் கேக்குறல சொல்ல மாட்டே. அட்மிட் பண்ணுவாங்கடா. பிளட் குரூப் என்ன? ரத்தம் கேக்குறான். ஏய் அது பேய்டா. ஏய் சி பாய் மூடு. ஓ பாசிட்டிவ் மட்டும் ஓரமா நில்லு. ஏய் மயிலே எங்கடா இருக்கோம்? அச்சு அட்மிட் பண்ணிட்டு போயிட்டீங்கறாடா அவன். அம்மா நர்சம்மா, டாக்டர், ஐயா 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 2 நிமிஷம் ஒரே ஒரு ஃபோன்யா. இங்க வாங்கயா, ஒரே ஒரு ஃபோன்யா வாங்கயா. 9600537021 சீக்கிரம் போடுங்க, அர்ஜென்ட்யா. ஹலோ சாயிரா, எல்லாரும் அச்சு தொங்க விட்டாடா. சீக்கிரமா வாடா, கிளம்பி வாடா. எந்த ஹாஸ்பிட்டல்ரா? ஏய் ஹலோ. சொல்லுங்க சார். ஆமா சார், ஏசல்ல தான் பேசுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னா? அருணா ஹாஸ்பிட்டல் சார். அருணா ஹாஸ்பிட்டலா? சரிண்ணா. கறிக்கடையில் கூட ஆடு செத்துக்கு அப்புறம் தான் துண்டு துண்டாக வெட்டுவாங்க. உயிரோடு இருக்கிற மனுஷன் எப்படியா இப்படி வெட்டியிருக்கானுங்க? கான்சியஸ் வர குறைஞ்சது 12 hours ஆகும். 36 இடத்துல வெட்டு. பேஷண்ட் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியும். டாக்டர் வேற ஹாஸ்பிட்டல் மாற்றிக்கலாமா? தாராளமாக, ஆனால் அப்சர்வேஷனில் இருக்கணும். 12 மணி நேரம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். அருணா ஹாஸ்பிட்டலா? லக்ஷா ஹாஸ்பிட்டல் அடிச்சு இங்க இட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காண்டா. அங்கதான்டா இருக்கா மல்லி. ஹலோ. ஹே ஹலோ, நான் வாசுகி பேசுறேன். ஃப்ரீயா? ஃப்ரீ தான். என்ன காலையிலே? ஹே நான் தான் சொன்னேன்ல அம்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருதுன்னு. ஓ ஆமாம் சொல்லிட்டு இருந்தேன். அதனால காலைல கோவிலுக்கு வந்திருக்கோம். அம்மா அப்பாவும் கரெக்டா சாமி கிட்ட நிக்கும் போது போனை கொடுக்குறேன். அப்போ அன்பா செம்மையா ஸ்வீட்டா லவ்வபிளா ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பிச்சேன். ஏய் முதல்ல என்ன பேச விடு, இல்ல நீ பேசுறது என்ன கேட்க விடு. சீரியல் பிரேக்ல வர அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் டென்ஷனா இருக்க? சரி சார பார்க்க நாங்க வேணா மாய வந்துட்டுமா? மாயா வரேன், பக்கத்துல தான் இருக்கிறேன். எங்க? சென்னையில தான் இருக்கிறேன். என்ன சொல்ற? சரி நான் சாமி கும்பிட்டு கால் பண்றேன். ஓகேவா?